Hello all, this is Bhavatarini. Welcome back to my channel, The String Art and Me. And இந்த வீடியோ ஃபுல்லாமே குகனோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அண்ட் நாங்கள் அந்த டேயில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் வந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் குகன்ஸ் பர்த்டே, லைக் பர்த்டே vlog மாதிரி. ஸோ மண்டே ஆக்சுவலாக அவங்களுக்கு பர்த்டே, சண்டே தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங்கே வந்து சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஸோ அவனும் வெளியே போகிறோம் அப்படிங்கிறனால பயங்கர குஷி ஆகிட்டான். வெளியே போயிட்டு நல்லா பயங்கர ஆக்டிவாக அங்கே எங்கேன்னு சுற்றி பயங்கரமாக ஓடி விளையாண்டுட்டே இருந்தான். ஸோ கேர்ள்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் பாய்ஸுன்னு பார்த்தா அதே ஷர்ட்டு பேண்ட்டு தான். ஸோ ஏதோ ஒன்று டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்டும் அவங்களுக்கான ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மீன்வாயில் பயங்கரமாக எங்கேஜிங்காக இருந்தான் குகன். அங்கே ஓட இங்கே ஓட வரவங்க போகிறவங்களுக்குவா டாட்டா காமிக்குன்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியாக இருந்தான். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே நல்லா சமாளிக்கவே முடியல. அங்கே இங்கேன்னு ஓட ஆரம்பிச்சேன். நானும் அவன் பின்னாடியே ஓடுற மாதிரி தான் இருந்தது. ஃபைனலி அவங்க அப்பாவும் ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அண்ட் ஈவினிங் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பழனியில் பெரியாயூர் கோயில், எல்லாருக்குமே யானை கோயில்னு சொன்னால் தான் தெரியும். ஸோ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். குகனோட ஃபேவரட் ஸ்பாட்னா அது இங்கே தான். கோயில் நாங்கள் ஆக்சுவலி இதில் ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போயிடுவோம். நானும் குகன் எங்கள் அப்பா கூட போவோம். யானை மேலே உட்காராம வரவே மாட்டான். அதே மாதிரி அந்த சைடு குதிரை இருக்கும். அங்கேயும் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் எப்பயுமே வருவோம். குகனோட ஃபேவரட் ஸ்பாட்னா இதுதான். கோயில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். நல்லா எங்கேஜிங்காக ஈவினிங்க்கு மேலே கூட்டிகிட்டு போனோம்னா குழந்தைங்களாம் அவ்வளோ அழகாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ குகனோட ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னா ஈவினிங் ஆனால் இந்த கோயில் தான். கோயிலெலாம் கும்பிட்டு இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையா வந்து இது போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே சும்மா என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். சும்மா உள்ளே போயிட்டு வரலாம்னு சொல்லி கொஞ்சம் எங்கேஜிங்காக இருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே வந்து சும்மா கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க விளையாடுறது மாதிரி இருந்துச்சு. இது ஒன்றும் ஆக்சுவலாக இவனுக்கு கொஞ்சம் இது குதிச்சு விளையாடுறது பிடிக்கும். ஆனால் குதிச்சு விளையாட மாட்டான், போய் படுத்துக்குவான். ஸோ மித்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குதிக்க ஆரம்பிச்சான். ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் குகனுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. மீதி எதுக்குமே நாங்கள் போகல, சும்மா காட்டிட்டு மட்டும் வந்துட்டோம்.
அண்ட் அதோட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே பர்த்டே மார்னிங். கொஞ்ச நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எப்பயுமே யூஸ்வலாகவே இந்த ஸ்டெப்ஸ் மேலே அவனுக்கு ஒரு கண்ணு மேலே ஏறி ஏறி இறங்கணும். ஸோ பாலை எடுத்துட்டு அங்கே கீழே உருட்டி விடுறது, போய் எடுத்துட்டு திரும்பி வந்து மேலேருந்து உருட்டி விடுறது. ஸோ இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு ரொட்டீனாக அவனுக்கு போயிட்டுருக்கும். அண்ட் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு பேக்கெட்லேருந்து காலையிலேயே வந்து பணமழை தான் அவருக்கு வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துட்டான் வேகமாக, இந்தாங்க அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக விளையாடுறதுக்கு நம்ம வாங்கி கொடுத்தா நம்ம ஒன்று நினச்சி வாங்கி தருவோம், அது ஒன்று நடக்கும். அண்ட் இது வந்து ஆஃப்டர்நூன் மேலே உட்காந்து ஓட்ட சொன்னால் அவன் சக்கரத்தை சுற்றி விளையாடுறது தான் அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ கோயில் போகலான்னு சொல்லிட்டு கோயில் போயிட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ திருவண்ணாங்குடி பழனி பஸ் ஸ்டாண்டில் கிட்டக்க இருக்குது. நாங்கள் அங்கே போயாச்சு சாயங்காலம். கொஞ்ச நேரம் அங்கேயும் கூட நல்லா ஓடியாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் சரி பேட்டரி கார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் நிறையா இருக்கும். இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸில் வந்து அதிகமாகிடுச்சு. சரி அப்படியே ரவுண்ட் ஒன்று சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேட்டரி காரில் போகலாம். ஸோ அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. அங்கே ஒரு கோயில் காளிகாம்பாள் கோயில் சொல்லிட்டு கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கேக்லாம் வாங்கிட்டு ஸோ கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக்லாம் ரெடி பண்ணியாச்சு. தங்க ஊது. ஸோ அவனும் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டோம், என்னடா பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனே கட் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்து அவன் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தான். அவனே கட் பண்ணுறேன், நானே எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் விட்டுட்டோம். யாரும் கெஸ்ட்லாம் யாரும் நாங்கள் இன்வைட் பண்ணல. ஸோ என் கைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு ஃப்ரீயாக So yeah, that's all about the video. Hope you like the video. And இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until it's bye from Bhavatarini.